ஓம் சக்தி. என் கண்மணியே, கலங்காதே. இதுவரை நீ ஏமாற்றத்தை மட்டுமே சந்தித்து கொண்டிருப்பதால் என்னிடம் கண்ணீர் விட்டு புலம்புகிறாய். அம்மா, என்னை எப்பொழுதுமே ஏமாற்றுபவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். உண்மையான அன்பை ஒருவரும் புரிந்து கொள்ள முன்வரவில்லை. நான் உண்மையாக அன்பாக இருந்தால் கூட அந்த அன்பை அவர்கள் புரிந்து கொள்ளாமல் என்னை ஏமாற்றி விடுகிறார்கள். எனக்கு மட்டும் ஏன் இந்த வேதனையும் அளவுக்கு அதிகமான சோதனையும் வருகிறது? உன் பிள்ளை என்று நான் நினைத்து கொண்டிருக்கின்றேன். உன்னை என் அம்மா என்று ஒவ்வொரு நடியும் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். ஆனால் நீயோ என்னை பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளவில்லையோ? அதனால்தான் நான் எங்கு போனாலும் அங்கு உண்மையான அன்பை வைத்தாலும் அதனை புரியாமல் என்னை ஏமாற்றிக்கொண்டும் என் மனதை காயப்படுத்தி கொண்டும் இருக்கும் உறவுகள் என்னை தொடர்ந்து வந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஒருவராவது எனக்கு உண்மையாக என் மீது அன்பாக இல்லையே. ஏனம்மா, என்னுடைய வேதனையை நீங்கள் செவிகொடுத்து கேட்க மாட்டீர்களா? என்னுடைய சோதனையை நீங்கள் போக்க மாட்டீர்களா? என் அம்மாவாகவும் என் அப்பாவாகவும் உங்களைத்தானே நினைத்து கொண்டிருக்கின்றேன். ஒரு பிள்ளை கஷ்டப்படும் பொழுது பிள்ளையோட அம்மா அப்பா அதை பார்த்து கொண்டு நிச்சயமாக அமைதியாக இருக்க மாட்டார்களே. நீங்கள் மட்டும் எதற்காக மௌனமாக இருக்கிறீர்கள்? உங்கள் மௌனத்திற்கு பின்பு என்னதான் அர்த்தம் இருக்கிறது? நான் இப்படியே கஷ்டப்பட வேண்டும், கலங்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா அம்மா என்று என்னிடம் வந்து சொல்லிவிட்டாய். தங்கமே, புலம்பாதே. உன் வேதனைகளை நான் அறிவேன். உன்னை ஏமாற்றுபவர்கள் நிச்சயமாக ஏமாந்து போவார்கள். நீ வைத்த அன்பு உண்மை. உன்னை விட்டு விலகிய உறவு அதனை புரிந்து கொண்டு உன்னிடத்தில் மீண்டும் வந்து சேரும் காலம் இது. நீ காத்திரு, எதற்காகவும் கலங்காதே. தம்மை அடைவதற்கு என்னென்ன வேண்டுமோ அவற்றையெல்லாம் செய்பவர்கள்தான் உண்மையான பக்தர்கள். நீ என்னிடம் எப்பொழுதுமே உண்மையாக இருந்து கொண்டிருக்கின்றாய். உண்மையாக இருக்கும் என் பிள்ளைக்கு நிச்சயமாக பக்க பலமாகவும் துணையாகவும் நான் இருப்பேன். யாரால் என்று நீ கண்ணீர் வடித்து கொண்டிருக்கின்றாயோ, யாரால் கலங்கி கொண்டிருக்கிறாயோ, அவர்களாலே நீ ஆனந்தமாக இருப்பாய். அவர்களாலே நீ சந்தோஷமாக வாழ்வாய். உன்னுடைய உண்மையான அன்பை புரிந்து கொண்டு அவர்களே உன்னிடம் வந்து பேசும் நேரம்தான் இது. சில காலங்களில் சில கஷ்டங்கள் வரத்தான் செய்யும். சில உறவுகள் பிரிந்து போகத்தான் செய்யும். அதற்காக கலங்கக்கூடாது. அதை நினைத்து கவலைப்படக்கூடாது. ஒவ்வொரு நாளும் உனக்கு தைரியத்தையும் ஆறுதலையும் உன் அம்மா நான் சொல்லி கொண்டிருக்கும் பொழுது இதை நினைத்தும் அஞ்ச வேண்டிய கவலை உனக்கு வேண்டாம். இனிமேல் நடக்கக்கூடிய அனைத்தும் உனக்கு நல்லதாகவே நடக்கும். உனக்கு இனிமேல் கிடைக்கக்கூடிய உறவு அத்தனையும் உண்மையாகவே இருக்கும். நீ மகிழ்ச்சியாக இருப்பாய் தங்கமே.